வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஹீரோ போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு. இவருக்கு ஒரு கேஸ் ஒன்று போகிறது. தொடர்ந்து 6 கொலைகள் ஒரே பேட்டர்ல வந்துட்டு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கொலைகள் கண்டினியூ ஆக போதா இல்லையா, இந்த 6 கொலைகள்ல யார் பண்ணது, எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோவா அந்த போலீஸ் ஆஃபீஸராக வந்தவர் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவராகட்டும், இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரன்னு வச்சுக்கலாமே. ஸோ அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஸ்கூல் போர்ஷனில் வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்தது. அந்த 2 பசங்க அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தாங்க. அபிராமி வந்துட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் போர்ஷனில். ஸோ அந்த பசங்களோட அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு கடத்தியிருந்தாங்க. உண்மையா இவன் ரிவெஞ்ச் பண்றான், ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படிங்கும் போது அவன் பக்கம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குல்ல அப்படின்னு இருந்தாலுமே, சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் பழி வாங்குறாமா அப்படின்னு இன்னொரு விஷயமே வந்துட்டு இருக்குதா செய்யுது. ஸோ இவன் எதனால வந்துட்டு இத்தனை பேர்த்த பழி வாங்குறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. அவனை கண்டுபிடிக்கிறது, அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டு படம் மூவ் ஆகுறது, கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே நமக்கு கொஞ்சமா ஒரு லீடு கொடுத்து இவன் தான் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு நமக்கு ஒரு வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே, கடைசியா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு நீங்க என்னடா கண்டுபிடிக்கிறது, இப்போ பாரு நான் ஒரு ட்விஸ்ட் சொல்றேன் அப்படின்ட்டு டைரக்டர் அந்த ட்விஸ்ட் அழகா ரிவீல் பண்ணது நல்லாவே இருந்தது. அந்த படம் முடிஞ்சு திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணது. படம் முடியிற கிட்ட வரைக்குமே இன்னொரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணது. அவன் பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருந்தாலுமே அவன் பிளான் சின்னு ஒன்று வச்சிருப்பான். இது அத்தனைக்குமே சேர்ந்து அவன் காயின் நவுத்துவான் அப்படின்னு செஸ் விளையாடும் போது வந்துட்டு சொல்லி இருக்கிறத கடைசி கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. மொத்தமா இந்த 11 அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு படமாவும் இருந்தது. இவங்க கொண்டு வந்த இந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட எனக்கு இந்த படம் ஒரு அற்புதமான படமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல குறைன்னு கேட்டீங்கன்னா, நடுவில் வந்துட்டு போன லவ் சீன் தான். அது ஃபர்ஸ்ட் குறையா இருந்தாலுமே அதை வந்துட்டு இன்னொரு இடத்துலயுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, எதனால என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதனால எனக்கு இந்த படத்துல பெருசா வந்துட்டு எந்த குறையுமே இல்லை. தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ராட்சசன் கொண்டாடின அளவுக்கு இந்த படமும் கொண்டாட வேண்டிய ஒரு படம் தான். இந்த தடம்ல ட்வின்ஸை வச்சுட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான். ஸோ இந்த படம் அழகா ப்ரொமோஷன் பண்ணி வேற ரிலீஸ் டேட்ல வந்திருந்ததுன்னா இன்னுமே கொண்டாடப்பட்டிருக்கும். பட் இப்போ மாமன் டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த 2 படத்துக்கு நடுவில் வந்ததுனால பெருசா தேட்டர் இந்த படத்துக்கு கிடைக்கல. உங்க நியர்பை தேட்டர்ல 11 ஓடிட்டு இருக்குன்னா தாராளமா வந்துட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்க. ஆல்ரெடி நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.